அப்படின்றது பார்த்தோம்னா நம்முடைய உலகத்திலே பாரத தேசத்திலே மட்டும்தான் இந்த அமைப்பு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து எந்த நாட்டிலையுமே நம்ம பார்க்க முடியாது. சமீப காலமாக நம்மளுடைய அலுவல்கள் காரணமாக, நம்மளுடைய பொருளாதார சுமை காரணமாக நம்ம இன்னைக்கு வந்து தனித்தனி குடும்பங்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் அப்போ தலைவர் நடுவர் முன்னாடியே சொன்னது போல தாத்தா, கொள்ளு தாத்தா, தாத்தா, பாட்டி, அப்படி குடும்பம் ஒரு குடும்பம்னு எடுத்துட்டா அதில் குறைஞ்சது ஒரு 20-30 பேர் இருந்த காலமெல்லாம் நம்மளுடைய ஸ்ரீரங்கத்திலேயே நம்மளுடைய இன்றைய ஒரு 60 வயசு இருப்பவர்கள்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவின் கொடை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குடும்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்பு நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்குது. குடும்பங்கள் தான் நம்முடைய இந்தியாவினுடைய அடிப்படை சூத்திரம். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்படிப்பட்ட அடிப்படை சூத்திரத்தினுடைய நாதமாக அதற்குண்டான ஒரு ஆணிவேராக இருப்பது அப்படி யாரு அப்படின்னு பார்த்தா நம்முடைய கணவன்மார்கள், ஆண்களை தான் நம்ம சொல்லணும். மகிழ்ச்சி அப்படின்னாலே என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் அதே நோட்ஸ் தலைவர் பேசிட்டாரு. விட்டு கொடுத்தல் அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அதிகமாக யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஆண்கள்கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். எல்லாத்துக்குமே நம்ம விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கு. எண்ணற்ற உதாரணங்கள் நம்மளுக்கு சொல்லலாம். பண்டிகை காலங்களாகட்டும், அது பண்டிகை காலங்களில் நாம் போய் கடைகளில் பொருட்கள் வாங்குவதாகட்டும், துணிமணிகள் வாங்குவதாகட்டும், அதில் வந்து இன்னைக்கு ஒரு ஆடி தள்ளுபடினா ஒரு குடும்பத்தில் யாருங்க அதிகமாக துணி வாங்குவா? ஒரு தீபாவளி பொங்கல்னா யார் துணி வாங்குவா? பெண்களா ஆண்களா? பெண்கள் தான் வாங்குவாங்க. 2 பேரும் போவாங்க ஷாப்பிங்க்கு. யாரோட ட்ரெஸ்ஸினுடைய ரேட்டு கூட இருக்கும்? பெண்களுடைய ட்ரெஸ் தான் விடுது. இந்த மாதிரி தனியாக போயிட்டு ஒரு இந்த ஒரு சேர்த்து ஒரு வேஷ்டியும் கொண்டு வருவாங்க. அப்புறம் தான் நமக்கு 2 நாள் கழிச்சு தெரியும். ரீல்ஸ் பார்க்கும்போது, விளம்பரம் பார்க்கும்போது தெரியும், ஒரு 10,000 ரூபா படம் வாங்கினா 500 ரூபா வேஷ்டி ஃப்ரீயாக இருந்தது. அப்படி இதில் யார் அவங்களுக்கான மகிழ்ச்சி கொடுத்துருக்கோம். 10,000 ரூபா கூட வாங்கினா வாங்கிட்டு போட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கணவன்மார்கள் வந்து, ஆண்கள் வந்து அப்படி மகிழ்ச்சி எல்லாம் கொடுத்து அந்த பெண்களை வந்து நம்ம குடும்பத்தில் நம்மளோட உயர்வான இடத்துல நம்ம வச்சிருக்கோம். இந்த புடவை எடுக்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. நடுவரெல்லாம் நல்லா நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. கலையாட்டெல்லாம் பெருசாக கலையாட்ட போகிறாங்க. யாரை பார்க்கணும் தெரியும். இந்த புடவை எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு போயிருக்கான். காலையிலேயே சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போயிட்டான். மதியானம் லஞ்சு, நைட்டு, டின்னர் எல்லாம் கட்டிட்டு போயிட்டான். இந்த மாதிரி